வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா. ஹம்பி சீரீஸ்ல 35வது இடம் தான் பார்க்க போறோம். பிளேஸ் நம்பர் 35. இந்த வீடியோல நிறைய பிளேசஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா கம்ப பூபா பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. 500-600 வருடங்களுக்கு முன்னாடி மன்னர்கள் பயன்படுத்தின பாதை. விருப்பாக்ஷா டெம்பிளுக்கும் விஜய விட்டேலா டெம்பிளுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்க நிறைய இடங்களை தான் பார்க்க போறோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். நம்ம விஜய விட்டேலா டெம்பிளுக்கு பேக் சைட்ல இருந்து தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சோம். நிஜமா சூப்பரா இருக்கும். இரண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள், மண்டபங்கள் எல்லாமே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி சோ ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த வீடியோல பாக்குற இடம் பாத்தீங்கன்னா கிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலங்கள்ல 15-16ஆம் நூற்றாண்டுல மன்னர்கள் இந்த இடத்துல விஜயநகர் எம்பையர்ல ஏதாவது ஃபெஸ்டிவல், நியூ இயர் செலிப்ரேஷன், இல்ல தசரா ஃபெஸ்டிவல், இல்லது ஏதோ முடிசூட்டு விழா, அந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா இந்த இடத்துல வந்து மன்னர் ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க தராசு மாதிரி. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வரு, அப்புறம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஜுவல்ஸ் எல்லாமே வச்சு இடை பார்த்து அதுல எவ்வளவு கோல்டு வைக்கிறாங்களோ அதை அந்த கோயில்களுக்கு சாரிட்டியா வந்து கொடுத்துருவாங்களாமா. சோ அதுக்காக பயன்படுத்தின கிங் பேலன்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர், அவரோட மனைவி சின்ன தேவி, அதுக்கப்புறம் திருமலா தேவி, 2 பேரும் தான் நீங்க பாத்துட்டு இருக்குது. ஸோ அந்த கீழே வந்து கல்லுல அது செதுக்கி இருப்பாங்க. ஸோ 15 அடி உயரத்துல பிரம்மாண்டமா நின்றுட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான கோயில் பார்க்கலாம். இன்னைக்கும் சூப்பரா இருக்கு. கோயில்ல 2 பெரிய கல்லே உருவான தொட்டி இருந்தது. தண்ணி வந்து அந்த இடத்துல வச்சிருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமான தொட்டி. ஆப்போசிட்ல ஒரு பெரிய கல் மண்டபம், ஒரு சந்நிதி எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம அங்க போகல. ஆக்சுவலி அப்படியே நம்ம தொடர்ந்து முன்னாடி நடக்க ஆரம்பிச்சோம். இது ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட்டு. 2 ஃப்ளோர்ல இருக்க ஒரு என்ட்ரன்ஸ், நுழைவாயில் ஆக்சுவலி இது. ஸோ இந்த நுழைவாயில அப்படியே கடந்து நம்ம முன்னாடி போகும்போது நிஜமா ஆச்சரியமூட்டும் விஷயம் இருக்கும். இது நிறைய இடத்துல இருந்து பார்க்கலாம். இந்த இடத்த ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டும் கூட. 2 பக்கத்துலயும் சின்ன கல்லுல உருவான ஒரு சின்ன சந்நிதி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ 2 பக்கத்துலயும் வச்சிருப்பாங்க அதை ஒட்டிய. ஸோ ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த அந்த ஏன்சியன் பாத்வேல ஆக்சுவலி இதெல்லாமே வந்து அந்த கம்ப பூபா பாத்வே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாதையில வர இடங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து முன்னாடி போனீங்கன்னா அடுத்தது ஒரு சந்நிதி. ஸோ இன்னும் நிறைய கல் மண்டபங்கள் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பாட் பண்ணுவாங்க. நிறைய பேர் நடந்து போற பாதை இது. சைக்கிள் கூட சிலர் யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ நீங்க வந்து விருப்பாக்ஷா டெம்பிள்ல இருந்து விஜய் விட்டாலா டெம்பிளுக்கு வரணும்னா இந்த பாதையில சைக்கிள் மூலம் வரலாம். ஆனா பைக்லயோ எதுலயோ வரணும்னா முடியாது ஆக்சுவலி. ஸோ மழை காலங்களில் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஸ்லிப்பரியா இருக்கும். வாங்க நான் முன்னாடி போய் காட்டுறேன் என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சைக்கிள்ல வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, இந்த பாதையில கேர்ஃபுல்லா வர்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கல் மண்டபம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, எதுவுமே மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லாம தான் இருந்தது. புல் எல்லாமே பிடிச்சிருந்தது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது இன்னொரு கல் மண்டபம், அது ஒரு சந்நிதி ஆக்சுவலி. ஸோ கல் மண்டபம் அப்படின்றத விட ஒரு சந்நிதி இந்த இடத்துல இருந்திருக்கு. அது உள்ள கோயில்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆனா மூடிதான் வச்சிருந்தாங்க. சிலைகள் எதுவுமே இல்லை. நம்ம வந்து பூஜைகள் எதுவும் இல்லாம தான். ஹம்பியில நம்ம சொன்ன மாதிரி ஏறத்தாழ எல்லா கோயில்களுமே வந்து எதுவும் பூஜைகள் இல்லாம தான் இருக்கும். இந்த இடத்துலயும் வந்து நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்றத எடுத்துக்காட்டு போட்டிருந்தாங்க ஆக்சுவலி. சோ நம்ம இந்த இடத்த அடையும் போது மழை அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அப்படியே நம்ம இந்த சந்நிதியிலே தான் நின்றுட்டு இருந்தோம் ஆக்சுவலி மழை முடிகிற வரைக்கும். சூப்பரா இருந்தது ஆக்சுவலி இந்த சந்நிதி. நிறைய பெயிண்டிங் வேலைகள் எல்லாம் அந்த காலத்திலேயே பண்ணதான்னு தெரியல. ஏன்னா நம்ம பார்த்த தெரிஞ்ச அந்த சிவப்பு கலர்ல இந்த மண்டபத்துல, இந்த கோயில்ல நிறைய தெரிஞ்சது. அதே மாதிரி அந்த பாசி எல்லாம் பிடிச்சு நிஜமா ஒரு ரொம்ப டேமேஜ் ஆகிதான் இருந்தது. ஆனா கோயில் சூப்பரா இருந்ததுங்க. இயற்கை சூழ்ந்து பச்சை பசேல்னு அவ்வளவு அழகா இருந்தது. ஆனா மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுதான் இல்லாம இருக்குது. ஸோ மலையில அந்த ஹம்பிய பாக்குறதுக்கு நிஜமா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நீங்க அதை ரசிச்சீங்கன்னா தான் தெரியும் மலையில ஹம்பிய. அப்படியே மழை அடுத்தது நின்றுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் மழை இருந்தது. அப்படியே முடிஞ்ச உடனே நம்ம திரும்ப அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். அந்த நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருக்க நிறைய பிளேசஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு டான்ஸ் மண்டபமா இருந்திருக்கலாம். நிறைய அந்த டான்ஸுக்கு சம்பந்தமான அந்த கல்வெட்டு, அந்த சிலை எல்லாமே வந்து அந்த கல்ல பொறிச்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ தொடர்ந்து நம்ம முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும் போது அடுத்தது முக்கியமா வந்து நிறைய இடங்கள் உங்களுக்கு வரும். ஒரு சில விஷ்ணு டெம்பிள்ஸ், அதுக்கப்புறம் நரசிம்மா டெம்பிள் எல்லாமே வரும். ஸோ இந்த இடம் தான் நான் சொன்னேன் ஆக்சுவலி. நீங்க இங்க நடந்து போகும்போது இது ஒரு பாறை, மலை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பாறைக்கு மேலதான் நம்ம நடந்து போவோம் முழுக்க. இந்த இடத்துல ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும், கிரீனிஸா இருக்கும் ஆக்சுவலி. இந்த தண்ணி ஓடி 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 நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஸோ அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா போறது அவசியம்.
ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல நீங்க பாக்குற முதல் கோயில் தான் இது, நரசிம்மர் டெம்பிள். இந்த கோயில்ல அந்த சந்நிதியே ரொம்ப யுனிக்கா இருக்கும் ஆக்சுவலி. அந்த அந்த கற்களை அடுக்கி அடுக்கி கட்டியிருப்பாங்க அந்த கோபுரம் அப்படின்றது. அதை தாண்டி இந்த கோயிலுக்கு பேக் சைட்ல நான் சொன்ன மாதிரி 2 ஃப்ளோர் மண்டபம் இங்கேயும் இருக்கும் ஆக்சுவலி. அந்த ஒரு நுழைவாயில் மேல இருந்து இந்த கோயிலுக்கு வர ஒரு நுழைவாயில், 2 நுழைவாயில்கள். ஸோ ஒன்னு அங்க இருந்து வரலாம், அதுவும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. கோயில் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. நம்ம சுத்தி பார்த்தோம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு சின்ன பாறைக்கு மேல அமைந்திருக்க ஒரு நரசிம்மா டெம்பிள். ஸோ இந்த இடங்கள் எல்லாம் நிறைய விஷ்ணுக்கு சம்பந்தமான கோயில்கள் தான் நிறைய இருந்தது ஆக்சுவலி. ஸோ மேல இருந்து பாக்குறதுக்கு நிஜமா சூப்பரா இருக்கும். இதுல இந்த வியூ, அந்த துங்கபத்ரா ரிவரு, அந்த ஹம்பியில இருக்க நிறைய அந்த பிரம்மாண்டமான மலைகள் எல்லாம் நீங்க ஆக்சுவலி பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே கோயிலுக்கு உள்ள அந்த சைடுல ஓடி எல்லாம் போனோம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோயில் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி, இன்னும் பெரிய சேதங்கள் இல்லை. ஆனா உள்ள சந்நிதி வந்து மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லாதனால ரொம்ப டேமேஜான ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கு ஆக்சுவலி. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருந்து, இங்க எல்லாமே அந்த பாறைக்கு மேலதான் வந்து இந்த கோயிலையே கட்டியிருக்காங்க ஆக்சுவலி. ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம அப்படியே கோயிலுக்கு பேக் சைட்ல வந்துட்டோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க, இதுதான் அந்த 2 ஃப்ளோர்ல இருக்க அந்த மண்டபம் நுழைவாயில். அங்கேயும் படிக்கட்டுகள் எல்லாம் வச்சிருக்காங்க. சுத்தி மதில் சுவர்ல அந்த கோயில் எழுப்பியிருக்காங்க. சுத்தி காம்பவுண்ட் மாதிரி கல்லுலயே கட்டியிருக்காங்க ஆக்சுவலி அந்த காலகட்டத்துல. ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்ம திரும்ப இந்த சைடு அந்த இடம் டெட் எண்ட் மாதிரி இருந்தது ஆக்சுவலி. அதுக்கு அங்க நம்ம போக முடியல. ஸோ அதனால இன்னும் திரும்பவும் நம்ம ரிட்டர்ன் பேக் அப்படியே இங்க எல்லாம் வந்தோம், சுத்தி பார்த்தோம். கோயிலுக்குள்ள வந்து சூப்பரா இருந்தது. ஆனா நம்ம உள்ளதான் போய் பார்க்க முடியல. ஸோ ஏன்னா எல்லா இடத்துலயும் ஹம்பியில பாத்தீங்க அப்படின்னா கேட்டு போட்டு பூட்டு வச்சுப்பாங்க. நம்ம அப்படியே வெளியே மட்டும் சுத்தி பார்த்துட முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே நம்ம அடுத்து வெளியே வந்தோம். வெளியே வந்தீங்கன்னா அந்த மலை எல்லாம் பஞ்சிருந்ததுனால இந்த இடங்கள் எல்லாமே கொஞ்சம் அந்த வெட்டாவே இருந்தது. ஸோ நான் தான் சொன்ன மாதிரி இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பயணிக்கணும். மழை காலங்கள்லயோ இல்ல அந்த வின்டர் சீசன்லயோ பயணிச்சிங்க அப்படின்னா பாத்துக்கோங்க, ஸ்லிப்பரியா இருக்கும். நிறைய அந்த பாசிகள் பிடிச்சிருக்கும் அந்த பாறையில. ஸோ அடுத்த சந்நிதியை நோக்கி தான் நம்ம ஆக்சுவலி பயணிச்சோம். ஸோ இந்த இடத்துல வந்து சிவனோட ஒரு பாதம் இருக்கதாகவும் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம அந்த இதையும் பாருங்க. அடுத்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப இடிபாடுல தான் இருந்தது. அந்த கோயிலோட மேல் தளம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த கோயில் அந்த அது பாறையில இருந்தாலும் ஒரு படி கீழே இருக்க மாதிரி இருக்கும் ஆக்சுவலி நமக்கு. ஸோ கோயிலுக்கு உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு உள்ள போனோம். நிஜமா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. மேல் தளம் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலி. அந்த கோயிலோட மேல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சின்ன அந்த கோபுர அமைப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே உள்ள போலான்னு உள்ள போனா ஃபுல் தண்ணி, அதுக்கப்புறமா ரொம்ப சகதியா இருந்தது ஆக்சுவலி கோயில். ஸோ சந்நிதி வந்து மெயின்டைன் பண்ணாம இப்படி இருக்கு ஆக்சுவலி. நீங்க இப்ப பார்த்தா தெரியும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைன்ட்டு. இந்த கோயிலோட பேர் தெரியல, ஏன்னா எந்த போர்டு எதுவுமே வைக்கல ஆக்சுவலி. ஸோ அதனால நம்ம வெளியே இருந்த முதல்ல இருந்த கோயில் நம்ம சொன்னோம், அது வந்து ஒரு நரசிம்மர் டெம்பிள். இது வந்து என்ன கோயில் தெரியல. ஸோ தொடர்ந்து நம்ம முன்னாடி போகும்போது நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்குது ஒரு விஷ்ணு சந்நிதி, அடுத்த கோயில். அந்த இதுல தொடர்ந்து நிறைய சந்நிதிஸ் வரும். ஸோ விஷ்ணு சந்நிதி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சந்நிதி ஆல்மோஸ்ட் டெமாலிஷ் ஆயிடுச்சு, நல்லா இடிச்சு எல்லாமே போயிடுச்சு. இது விஷ்ணு சந்நிதி ஒரு விஷ்ணு சந்நிதி. உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிலை தலை இல்லாம வச்சிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு கோயில் ஃபுல் இடிஞ்சிடுச்சு. 2வது விஷ்ணு சந்நிதி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷ்ணு சந்நிதி பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான நுழைவாயில் இருந்தது. அப்படியே நம்ம உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா தண்ணி ஓடிட்டு இருந்தது, ரிவர். கோயிலுக்குள்ளே ஒரு சின்ன ஓடை பாஞ்சு தண்ணி போயிட்டு இருந்ததை நீங்க பார்க்கலாம். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அதை கடந்துதான் நம்ம கோயிலுக்குள்ள போனோம். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணிகள் எல்லாம் ஓடி ஓடி ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்தது. ஸோ அதனால நீங்க குழந்தைங்களோடயோ வயதானவர்கள் இங்க எல்லாம் வரதை தவிர்க்கிறதுனால இந்த இடங்களும் இல்லை. ஸோ சம்மர் சீசன் ஓகே, ஆனா ரெய்னி சீசன்ல. ஸோ இங்கேயும் உள்ள நம்ம போனோம். ஒரு பிரம்மாண்டமான சந்நிதி இங்க இருந்தது, விஷ்ணு கோயிலாவே இருந்தாலும். அந்த கோயில்ல நம்ம பார்த்த மாதிரிதான் இந்த கோயில பாத்தீங்கன்னா அதை விட கஷ்டமா இருந்தது. சிலையில ஒரு சின்ன கை கால் ஒரு முண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து சுடலைமாட சுவாமி முண்டமா பிறந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு முண்டமா ஒரு எதுவுமே இல்லாம ஒரு சிலை இருந்தது ஆக்சுவலி. தலை கால் கை எதுவுமே இல்லை, அந்த பாடி மட்டும் இருந்தது. பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை பார்க்கும்போது அந்த சிலைய. ஸோ அவ்வளவுதான் மிஞ்சி இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறம் அந்த கோயிலை திரும்ப நம்ம சுத்தி பார்த்தோம். நிஜமா சூப்பரா இருந்தது. கோயில் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் நல்லா இருக்கு அப்படியே. ஆனா அந்த சந்நிதி இருந்த இடம் எல்லாம் மேல எல்லாமே போயிடுச்சு. அந்த கோபுரங்கள் எல்லாமே போய் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது விஷ்ணு டெம்பிள் 2, 2வது விஷ்ணு டெம்பிள். ஸோ இது இந்த இடங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோல சுத்தி பார்த்தோம். ஸோ நிறைய இடம் பார்த்தோம் ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம அடுத்து வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இடங்கள் எல்லாம் நீங்க போகும்போது பாத்தீங்களா அப்படின்றத மிஸ் பண்ணாம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருந்து அப்படின்றதையும் சொல்ல மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம சவுத் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அதனால நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ தொடர்ந்து ஹம்பியில எக்கச்சக்கமான இடங்கள் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன். தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.